ஃப்ரம் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவள்ளூர். ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிற விஷயத்துல எல்லாமே படிச்சிருப்பாங்க. இந்த லேசர் கட்டிங், லேசராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே வந்து பேசிக் நாலேஜ் வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் மூலமாக கிடைச்சிருக்கும். ஸோ மாடல் ஸ்கூலோட எய்மே வந்து டு டெவலப் தி ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் சில்ட்ரன், நாட் ஓன்லி புக்ஸ். ஸோ இங்கே வந்து தே லேர்ன், அவங்க எதெல்லாம் தியரட்டிக்கலாக படித்தாங்களோ அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக அவங்க பார்த்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப சூடாகவே கற்றுக்கிட்டாங்க. ஸோ நிறைய பசங்களுக்கு இதை வச்சு ஒரு நாலேஜும் கிடைச்சிது, பேசிக் ஐடியாஸும் கிடைச்சிது. ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டை வந்து ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயத்த இங்கே வந்து அவங்களோட ஃபியூச்சர் பிளான் பண்ணுற லெவல் வரைக்கும் தே வர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூட்டிலைஸ் த நாலேஜ். நாங்கள் இங்கே வந்து 3 லேபுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா TORUS அப்படின்ற ஒரு மிஷின் வந்து அவங்களே தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மெடிக்கல் வந்து நம்மளால பார்க்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெக்னாலஜி வச்சு அவங்களுடைய கிரியேட்டிவ் வச்சு யோசிச்சு TORUS அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, நம்ம கிராமத்துல இருந்து ஒரு கிளினிக், ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அங்க சிட்டில இருக்க டாக்டர் வந்து சிஸ்டமால கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணாங்கன்னா அந்த மிஷின் வந்து இங்க இருக்க பேஷண்ட்டுக்கு அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணி அவங்களுடைய ஸ்கேன் சிஸ்டம்ல லைவா அந்த டாக்டர் காட்டும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் லேப், அதுல வந்து ஒரு 3D பிரிண்டர் அப்படின்னு ஒரு பிரிண்டர் காமிச்சாங்க. அது 2 டைப்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது வந்து அந்த பவுடரை வந்து சாலிடா பண்ற மிஷின் வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு கிரியேட்டிவ், நம்மளுக்கு தோண கிரியேட்டிவ் வந்து நம்ம சிஸ்டம்ல அப்ளை பண்ணோம்னா அது அப்படியே நம்மளுக்கு பிரிண்டர் எடுத்து கொடுக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷனுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே சிப்காட்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க சார். வந்துட்டு அது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கணும், அதை வந்து டேலண்ட் வச்சு யூட்டிலைஸ் பண்ணி இனோவேஷன்ஸ் தயாரிக்கிறோம். அது வெஞ்சர், அதாவது ஒரு ப்ராடக்ட் ஓனர்ஷிப்க்கு நம்மளை வந்து கொண்டு போகுது. ஃபஸ்ட்டு இனோவேஷன்ஸ் அப்படின்றது வந்து தனியாக உட்காந்து யோசிக்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நமக்கு இமேஜினேஷன்ஸை நம்ம கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக கொண்டு போகிறது தான் இனோவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது.